பேசுனீங்களா? எங்க அண்ணி கிட்ட என்ன பேசுனீங்க? எங்க அண்ணி கிட்ட என்ன பேசுனீங்க? அண்ணி கிட்ட என்ன உங்களை நீங்க அசிங்கமா பேசல. நீங்க என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க எங்க அண்ணி கிட்ட? என்ன பேசுனா சொல்லு. என்ன பேசுனா சொல்லு. கேக்குறாரா? இவ்வளவு அசிங்கமா பேசி சிரிக்கிறீங்க. மனுஷனாயா நீங்களா? மனுஷனா? பொம்பளைங்க பாவத்தை வாங்கிக்கிறீங்க. மனுஷனுங்க ஆயா சிரிக்கிறீங்க. போலீஸ் ஆளுங்க மேல விளக்குறீங்களா? ஆளை செலக்ட் பண்றதா பண்றீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு பொறுப்பா இருக்கிறவங்களை பார்த்து செலக்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொறுக்கிங்களாம் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு அது ஆபத்தா தான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். போலீஸே தப்பா இருந்ததுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அவங்கலாம் ஒரு அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்கலாம் ஆடுறாங்க. ஸோ போலீஸ்ன்ற ஒரு திமிரு, ஒரு ஆணவம், அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஸோ ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுங்க. அந்த போலீஸ்க்குலாம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், உங்களை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அவங்க மேலே தப்பு இருக்கா, அதுக்கான ஆக்ஷன் பண்ணுங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி அசிங்கமாக பார்க்கறது, கேவலமாக பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் வரோம். எங்களாலேயே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கும் போது அப்போ மக்களாகி நாங்கள் எங்கே போவோம்? கொஞ்சமாவது யோசிங்க. அண்ட் பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தா கொஞ்சம் இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, இந்த மாதிரி போலீஸ் மேலே. ஸோ நல்ல போலீஸும் இருக்காங்க, கெட்ட போலீஸும் இருக்காங்க. ஸோ இவங்களால நல்ல போலீஸ்க்குமே கெட்ட பேர் தான் வருது. ஸோ அந்த மூஞ்ச பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு கோவம் தான் வருது.